எங்க ஒரு பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, இந்த பொண்ணோட தம்பி ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. ஸ்கூல்ல இந்த பையன்கிட்ட வந்து யாரோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்றத இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தா, இப்ப அந்த பையனோட டெஸ்க் ஃபுல்லா வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ்ல எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான். எப்ப பார்த்தாலும் இவனை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். புக்கெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு தான் இருப்பான். அவங்க அக்கா வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களே, அதனால அடுத்த நாள் வந்து இப்ப தம்பியோட கிளாஸ்க்கு போய் பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு பையன் கிண்டல் பண்ணிட்டே இருப்பான்ல, அவனை போட்டு அடிச்சு டெஸ்கெல்லாம் கீழே தூக்கி போட்டு அவனோட பேக்லாம் தூக்கி கீழே போட்டுருவாங்க. அடுத்ததா அவங்க தம்பிக்கிட்ட எதுக்காக வந்து என்கிட்ட இவ்வளோ நாள் இதை சொல்லாமல் இருந்த அப்படின்னு கேட்குறப்போ, நீயே ரொம்ப கஷ்டப்படுற, உங்ககிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் தான் நான் விட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இன்னும் சொல்ல போனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து உண்மையான அக்கா தம்பி கிடையாது. இந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பையனோட அப்பாவும் வந்து ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பையன் மைனர் அப்படின்றதுனால அவங்க அக்கா கிட்ட விட்டுட்டு நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல இருந்து அவங்க அக்கா தான் கார்டியனா இருப்பாங்க. இப்போ அக்காவும் காலேஜ் படிக்கணும், தம்பியும் வந்து ஸ்கூல் படிக்கணும், அதனால வீட்டு செலவையும் பார்த்துக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலையில் அவங்க அக்கா காலேஜ் போயிட்டு நைட்டு ஒரு பாரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நைட்டு ரொம்ப டயர்டாக தான் இப்போ இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருப்பாளா. அடுத்த நாள் தம்பி வந்துட்டு நீ பாரில் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல, போகாமல் நின்றுறியா அப்படின்ட்டு கேட்குறப்போ, அப்போ வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது, நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் இப்போ இந்த பொண்ணு வந்து பாரில் இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு இருப்பா. தம்பி வந்து ஸ்கூல் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகாமல் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ பாரில் வேலை செய்கிறதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இதில் டெய்லி தனியாக வேறு வீட்டுக்கு வரேன்றா, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால நானே டெய்லி வீட்டுக்கு உன்னை வெயிட் பண்ணி கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னதான் ரெண்டு பேரும் சொந்த அக்கா தம்பி இல்லை அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ பாசமா இருக்காங்க.